சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் காரைக்கால் சார்பாக இருக்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் வருஷம் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். ரெக்கார்டிங் போட்டீங்களா? போட்டுட்டேன். போட்டுட்டேன். சரி, ஆரம்பிக்கவா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி, 25 மோங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி, சித்திரை திருமகளே வருக என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலிச்சேனலுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சித்திரை திருநாள் இது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான திருநாள். ஏன்னா வருஷத்துல முதல் நாள் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாரும் இந்த நாளை ரொம்ப சந்தோஷமா நம்ம வரவேற்போம். அதாவது நம்ம யுகத்தை நாளா பிரிச்சாங்க. அதாவது கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா 432 கோடி வருஷங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இத பாத்தீங்கன்னா இந்த வருஷங்கள்ல இப்ப நமக்கு நடக்கிறது கலிகாலம். அப்ப இந்த கலிகாலத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சா இந்த கலிகாலத்துல நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமாவை சொல்வது அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு பலன் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கலியுகத்துல உள்ள பலன் என்னன்னா நாமா சொல்வது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் அப்படின்னு நம்ம சித்திரை சொல்றோம் பாத்தீங்களா, சூரியனை வச்சுதான் நமக்கு எல்லாமே கணக்கெடுக்கிறாங்க. ஒரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் எப்படி நமக்கு வருது அப்படின்னு. இந்த சூரியன் எந்த ராசியில இருக்குதோ அதை தான் என்ன பண்றாங்க, மாதமாக கணக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு எல்லா நாட்களும் கணக்கிடப்படுறது எதுன்னா சூரியனை வச்சுதான் கணக்கிடுறாங்க. இந்த மேஷ ராசியில இந்த சூரியன் வர்ற நாளதான் நம்ம என்ன சொல்றோம், சித்திரை திருநாள் அப்படின்னு. அந்த முதல் நாள், சித்திரை முதல் நாள் அப்படிங்கறத சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல இந்த உயிர்களை படைப்பதற்கு, ஏன்னா பிரம்மா முத நம்ம புராணத்துல பாக்குறோம். ஏன்னா திருமாலோட கொப்புள்ள இருந்துதான் பிரம்மா பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவருதான் என்ன பண்றாரு, உலகத்தை படைக்கிறார், இந்த உயிர்களை படைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த பிரம்மா படைத்த நாள் எது அப்படின்னா, அந்த உயிர்களை படைத்த நாள் எது அப்படின்னாக்கா இந்த சித்திரை நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சித்திரை மாதத்துல நிறைய விரதங்கள் வருது. அந்த மாதிரி விரதங்களை இந்த சித்திரை மாதத்துல கடைபிடிச்சோம்னாக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விரதம் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா அட்சய திருதியை அப்படின்னு சொல்றாங்க. க்ஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அட்சயம் அப்படின்னா தேயாமல் இருப்பது. அதனாலதான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்சய திருதியை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாரும் இப்ப நம்ம எல்லாம் என்ன அதை பழக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அட்சய திருதியை அன்னைக்கு, ஏன்னா இந்த சித்திரையில வர்றதுதான் அந்த அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு செவி வழி செய்தியா போய் தங்கம் வாங்குறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்றாங்க, தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, தங்கம் வாங்கினாலும் சரி, இல்ல தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி, எதுவும் என்ன ஆகுமா, தேயாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் அட்சயம் அப்படின்னு. தேயாம அது வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அன்னைக்கு என்ன செய்ய சொல்றாங்க, எல்லா தான தர்மங்களும் செய்ய சொல்றாங்க. அது யாருக்கு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும்.
அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமா, தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து மரக்கால வந்து தலையில வச்சுட்டு படுத்திருப்பார், வைத்த நிதி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா குபேரன்ட்ட வாங்கின செல்வத்தை அவரு திருப்பி கொடுக்கறதுக்காக என்ன செய்வாராம், அந்த மரக்காவா அவர் வந்து என்னன்னா நிதி கொடுத்துக்கிட்டே இருக்காராம். ஆனா இது வரைக்குமே அவரோட திருமணத்துக்கு வாங்கின அந்த கடன் வந்து இன்னும் வந்து கழியவே இல்லையா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, கடன் வாங்கினா அது சீக்கிரமா கழியாது அப்படின்னு. அவர் இப்ப வரைக்கும் கொடுக்கறது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வட்டி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காராம், இன்னும் வந்து அசலை அடைக்கவே இல்லையா. அதனாலதான் அவர் படுத்திருக்கும் போது என்ன செய்யறாராம், அந்த மரக்கால தலையில வச்சு படுத்திருக்கிறாரு அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. அத மாதிரி துர்கா, காவேரி, லட்சுமி, குபேர பூஜை இதெல்லாம் வந்து இந்த சித்திரை நாள்ல செய்யறது, ஒவ்வொரு திதியில வந்து செய்யறதுங்கிறது, அது எப்ப செய்யணும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி. இந்த திதியெல்லாம் வரும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனகதாரா சோஸ்திரம், ஆதிசங்கரர் அருளியத மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லணும். ஒரு தடவை பார்வதி தேவி என்ன பண்ணாலாம், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலாம். ஏன்னா எல்லாரும், அதாவது மக்கள்லாம் வந்து நல்லா கோடான கோடி மாட மாளிகைகள் அந்த மாதிரி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும். அப்ப இவ என்ன பண்றா, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா வந்து நம்ம பத்தி நல்ல நாள் அதெல்லாம் பார்க்கணும். ஆனா பார்வதி தேவி என்ன நினைக்கிறாளாம், நம்மளே வந்து ஒரு தேவி, இந்த உலகத்தையே ஆள்றவ, நம்ம எதுக்கு நாள் நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீடு கட்டினாள். வீடு கட்டினோன்னு இந்த மாதிரி வீடு கட்டுனது தப்பு அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட சொல்லணும் எடுத்து. அப்ப என்ன பண்றாரு, நாரதர் வந்து போயிட்டு இத மாதிரி உங்களுக்கு வந்து ஆபத்து வரும், இந்த இவங்க வந்து தேதி அந்த நேரம் இதெல்லாம் பார்க்காம வீடு கட்டுறதுனால உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு. சரி அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப சனி பகவானோட ஆதிக்கம், ஏன்னா எல்லாருக்கும் சனி பகவானோட ஆதிக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, பாதச்சனி, கண்டச்சனி அப்படின்னு நமக்கு வந்து வாழ்நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா 7.5 சனி போனுச்சுன்னா அஷ்டம சனி வரும், அது போச்சுன்னா கண்டச்சனி வரும். இப்படி ஒவ்வொரு சனி வந்து நம்மள ஆட்டி படைக்கும். அப்ப இந்த மாதிரி சனியெல்லாம் வந்து யாரையும் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த ரூல், ஏன்னா சுவாமி போட்ட. அப்ப பார்வதிய பிடிக்கணும் அப்படின்னாக்கா அவ அந்த சமயத்துலதான் என்ன பண்றாளாம், அந்த வீடை கட்டணும்னு ஆசைப்பட்டு வீடு கட்டியிருக்காள். அப்ப உடனே இந்த மாதிரி நாரதர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க கட்டின நேரம் சரியில்லை, அது சுவாமிக்கு வந்து ரொம்ப ஆபத்தா முடியும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த வீட்டை இடிச்சிருங்க. உடனே சரின்னு வேற என்ன பண்றது, சுவாமிக்கு ஆபத்து வரும்னா அப்ப இடிக்கதானே செய்யணும். ஏன் அது இடிக்கப்பட்டது அப்படின்னா, அந்த சனியோட ஆதிக்கம் இருந்ததுனால அந்த வீடு இடிக்கப்பட்டது. ஏன்னா சனி பண்ண அந்த இதனாலதான் அந்த வீடு இடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி அட்சய பாத்திரம், மணிமேகலை, பாஞ்சாலி இவங்கெல்லாம் வந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாள், உங்களுக்கு கொடுத்த நாள் எது அப்படின்னா அந்த சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்துலதான் அவங்களுக்கு அந்த அட்சய பாத்திரமே கிடைச்சிடும், மணிமேகலைக்கும் வந்து பாஞ்சாலிக்கும். ஏன்னா பாஞ்சாலி வந்து கானகத்துல இருக்கும்போது அவளுக்கு அந்த பாத்திரம் கிடைச்சதுனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தாங்க. அது மாதிரி மணிமேகலை, மணிமேகலை கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னா அவளுக்கும் அட்சய பாத்திரம் கிடைக்குது, அவ வந்து எல்லாருக்கும் தானம் பண்றா அப்படின்னு சொல்லி புராணம் அந்த கதைகள்ல நம்ம படிக்கிறோம். அப்ப அதுவும் வந்து கிடைத்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நாள்ல தான். அதே மாதிரி இறைவனுக்கு, அதாவது பிரம்மா இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து புராணங்கள்ல சொல்லுவாங்க அவருக்கும் 5 தலை தான், சுவாமிக்கும் 5 தலை தான் அப்படின்னு சொன்னார். 2 பேருக்கும் 5 தலை தான் இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்படும், யாரு பிரம்மாவுக்கு. நானும் வந்து சிவனும் ஒண்ணுதான், ஏன்னா அவருக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை தான், எங்க 2 பேருக்குமே வந்து சமமான பலம் இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த எந்த இடத்துல வந்து ஆணவம் அதிகமாகுதோ அந்த இடத்துல சுவாமி வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஆணவத்தை அழிச்சிருவாரு. அப்ப உடனே என்ன பண்றா, அது போலதான் அவர் என்ன பண்றாரு, அந்த 5 தலையில ஒரு தலையை என்ன பண்றாரு, அப்படி நகத்தால அப்படி கிள்ளி எடுத்துடுறாரு. அந்த கிள்ளி எடுத்த தலை என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இவர் வந்து ஒரு தலையை எடுத்துட்டாரு பாத்தீங்களா, அதாவது ஒரு உயிரை எடுத்தா, ஒரு தலையை எடுத்தாலே அது வந்து பிரம்மகத்தி தோஷமா ஆயிடும்.
அப்ப இந்த தலை என்ன செய்யுது, அவரோட கையோட ஒட்டிக்குது. அப்ப கையிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவரும் வந்து என்ன பண்றாரு, அது வந்து அப்படியே கபால பாத்திரம் மாதிரி, அவரோட அந்த தலை வந்து கபாலமா மாறி அப்படியே அவர் கையில ஒட்டிக்கிட்டு. அவர் எங்க போனாலும் அந்த கபால பாத்திரத்தோட தான் போக வேண்டியது. எவ்வளவு அன்னம், எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் அந்த கபாலம் என்ன பண்ணிருது, சாப்பிட்டுருது. இப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து என்ன பண்றாங்களாம், அன்னபூரணிகிட்ட போய், அதாவது அம்பாள்கிட்ட போயிட்டு ஒரு நாள், அப்ப என்ன பண்றா, அன்னபூரணி வந்து அந்த கபாலத்துல சாதம் போடுறதுக்கு வரா. அவ என்ன பண்றா, அந்த சாதத்தை வந்து கபாலத்துல போடாம கொஞ்சம் தள்ளி போடுறா, அது கீழே விழுவுது. கீழே விழுந்த உடனே இந்த கபாலம் என்ன செய்யுது, அந்த பிரம்ம கபாலம் வந்து அந்த சாப்பாடை பிடிக்கிறதுக்காக கீழே விழுதுதான். அதோட என்ன, அது சுவாமி கையை விட்டு போயிருது. அந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சித்திரை மாதத்துல வர்ற நாள் தான் அன்னமிட்ட நாள் அது. சரி, இந்த நாள்ல நம்ம இந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன வாங்கணும் அப்படின்னா, எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமான்னா தங்கம் வாங்க முடியாது. அப்ப என்ன வாங்கலாம் அப்படின்னா, உப்பு வாங்கலாம். ஏன்னா இது எல்லாராலையும் முடிகின்ற ஒரு பொருள். உப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன வாங்கலாம் அப்படின்னா, மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப மலிவான பொருள், இதை எல்லாரும் வாங்கலாம். இத வாங்குனா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, செல்வம் நமக்கு சேரும், மங்களங்கள் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. வேற தங்கம் வாங்குற அளவுக்கு வசதி நமக்கு இல்லைன்னா கூட இந்த உப்பு, மஞ்சள், குங்குமத்தை அன்னைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சித்திரை திருவிழா, அதுவும் வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த சித்திரை திருவிழாவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, மதுரை மதுரையே கோலாகலமா இருக்கும். உலக பிரசித்தி பெற்ற விழா அப்படிங்கிறது சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா வந்து முதலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் நடக்கலையும். இத சித்திரை மாசத்துக்கு மாத்தி வச்சவர் யாரு அப்படின்னா, திருமலை நாயக்க மன்னர் தான். அவருதான் என்ன பண்றாரு, இந்த திருவிழாவை வந்து நம்ம வந்து சித்திரை மாதத்துல கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சித்திரை திருவிழாக வந்து கொண்டாடப்பட்டது திருமலை நாயக்கர் மன்னர் காலத்துல, இந்த சித்திரை மாசத்துல. அடுத்தது திருச்செங்காட்டாங்குடி, இதுவும் ரொம்ப விசேஷமானது. இதுல இந்த திருச்செங்காட்டாங்குடியில என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, சிறுதொண்ட நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தன்னோட குழந்தைய வந்து அடியார் கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக தன்னோட 5 வயது பாலகனை அடியாருக்கு உணவாக படைக்கிறார். இந்த திருச்செங்காட்டாங்குடியில அது வந்து ரொம்ப விசேஷம். இந்த சீராளனை வந்து பொம்மையாக அந்த கோயில்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே உருவகப்படுத்துவாங்க. அதாவது பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து ஒரு இனிப்பு பொருளாக, அதாவது சீராளனையே அப்படியே குழந்தையாகவே அந்த மாவு பண்டத்தை உருவாக்குவாங்க. உருவாக்கி மிகப்பெரிய விழாவாக அந்த விழா நடக்கும். அப்ப அந்த விழாவுல வந்து விழா முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சீராளனாக நிவேதனம் பண்ணப்பட்ட அந்த மாவு பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை வந்து வாங்கி சாப்பிட்டாக்கா எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்துல நடக்கிற மிகப்பெரிய விழா. அது போல பாத்தீங்கன்னா, மாளிகாபூர் மாளிகாபூர் வந்து இங்க அவங்க வந்ததே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல உள்ள நகையெல்லாம் கொள்ளடிக்கதான். ஒவ்வொரு தடையும் இங்க வந்து கொள்ளடிச்சிட்டு, அவ்வளவு இருக்கிற கோயில்ல இருக்கிற அவ்வளவு நகையும் கொள்ளடிச்சிட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி கொள்ளடிச்சிட்டு போன ரங்கநாதனை, பெருமாளை வந்து திருப்பி கொண்டு வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சித்திரை மாதத்துல. அதை கொண்டாடுற மாதிரி, அதாவது விருப்பண்ண உடையார் அப்படின்னு சுவாமி பேரு, அவரை வந்து திரும்ப கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு விழா எடுத்தாங்க. அதுதான் வந்து தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்பயும் வந்து அந்த திருவிழா வந்து தொடர்ந்து நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி சமயபுரம் தேர் திருவிழா, இங்க வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் என்னன்னா, வேப்பஞ்சாலைய கட்டிக்கிட்டு பால் குடம் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஞானப்பால் பருகியது சீர்காழியில திருஞான சம்பந்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அப்பாவோட வந்து குளத்துக்கு குளிக்க போறாரு. அப்பா கூட நானும் வருவேன் அப்படின்னு அந்த சின்ன குழந்தை வந்து என்ன செய்யுது, அடம் பிடிச்சி அவரு கூட போகுது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, கரையில அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு உள்ள முழுகி, அதாவது மனதால மந்திரம் சொல்லி குடிச்சுக்கிட்டு இருக்காரு உள்ள. அப்ப கரையில இருந்த அந்த குழந்தை வந்து பாக்குது, அப்பாவை காணும் அப்படின்னோடனே என்ன செய்யுது, அந்த கோபுரத்தை பார்த்து, இந்த தோணியப்பர் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு அழுது. அப்ப சுவாமியும் அம்பாலும் வராங்க வானத்துல. இப்ப இந்த குழந்தை அழறத பார்த்து இந்த குழந்தைக்கு போய் நீ என்ன செய்ய, அமுது ஊட்டு அப்படின்னு சொல்லி
அப்ப அம்பாள் என்ன செய்யறாளாம், பொற்கிண்ணத்துல வந்து பாலை கறந்து அதுல அப்படிங்கிற ஞானத்தை கலந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாரா, அமுது ஊட்டினார் அப்படின்னு. ஞானப்பால், அந்த பாலை கறந்து கொடுத்து அதுல ஞானத்தையும் கரைத்து கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண, ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அது நடந்ததும் பாத்தீங்கன்னா இந்த ஞானப்பால் ஊட்டுற விழாவும் நடக்கிறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா, சித்திரை மாதம் தான் நடக்குது. அடுத்து திருவாரூர் ஆழித்தேர், அதுவும் ரொம்ப விசேஷமானது. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. இதுவும் வந்து சித்திரை மாச தேர் தான். ஆனா வந்து அது வந்து என்னது, அந்த சித்திரை திருவிழா ஒட்டி நடக்கிறதுனால சித்திரை தேர் அப்படின்னு வழங்கப்படுது. அது வந்து ஒவ்வொரு இந்த நட்சத்திரத்தைப்படி வழங்குறதுனால இப்ப அழகா நடக்குது. அத மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா கோயில்லையும் பாத்தீங்கன்னா ஐப்பசியில தான் அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐப்பசியில அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பு. ஐப்பசியில அன்னதானம் அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமிக்கும் பண்ணுவாங்க. ஆனா இந்த சித்திரையில வந்து அன்னதானம் பண்றது அப்படின்னு, அன்னாபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆறுமுக பெருமாள் அப்படிங்கிறது, அது மாதிரி தூத்துக்குடி கோயில் சிவன் கோயில்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் அன்னாபிஷேகம் நடக்கும். ரொம்ப சிறப்பா நடக்கும். அந்த அலங்காரமே அவ்வளோ வந்து பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அவ்வளோ சிறப்பா நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது சித்திர மாதம் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து நம்ம பார்வதிய வந்து வழிபட்டோம்னா, இந்த சித்திர மாதத்துல வர்ற விரதங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானது. அதனாலதான் நம்ம சித்திரைய வந்து ரொம்ப சிறப்பா, ஏன்னா முதல் மாதம் முதல் தேதி அப்படிங்கறதோட இந்த நாள்ல வர்ற விழாக்கள் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய விழாக்கள் இந்த சித்திரை மாதத்துல தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அந்த சித்திரை மாதங்கிறது அவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த பார்வதி தேவிய வந்து வழிபட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில என்ன வருமா, மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு விரதம் இருந்து அப்படின்னு. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி குபேரனை வந்து மனைவி சித்ரா தேவியோட வழிபட்டாக்கா நமக்கு வந்து என்ன தெரியுமா, செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, ஏன்னா சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமானது. சித்திரை மாதத்தில் வர்ற சித்திரை நட்சத்திரத்துல வர்ற சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உப்பு இல்லாத உணவம், நம்ம உப்பு சேர்த்துக்காம ஒரே ஒரு நேரம் உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தா நமக்கு ஆயுள் பலம் கூடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து கண்டம் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன கூடும், ஆயுள் பலம் கூடும் அப்படின்னு. அதே மாதிரி சித்திர மாத பரணி நட்சத்திரத்துல வந்து பைரவரை நினைச்சு வந்து விரதம் இருந்தோம்னாக்கா, விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாம தயிர் சாதத்தை வந்து நிவேதனம் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தடை வந்துகிட்டே இருக்கு. உதாரணம், ஒரு வீடு கட்ட நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சில வீடுங்கள்லாம் பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் எழும்பாது. ரொம்ப கஷ்டப்படணும் அந்த வீடை எழுப்புறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பைரவருக்கு வந்து தயிர் சாதம் நிவேதனம் பண்ணோம்னாக்கா இந்த காரிய தடைகள்லாம் நீங்கும். அதே மாதிரி எதிரி பயமும் நீங்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சித்திர மாதத்துல வர மூல நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து லட்சுமி நாராயணனை வணங்கினோம்னாக்கா நமக்கு வந்து நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சுக்லபட்ச திருதியை, இந்த சித்திரை மாதத்துல சுக்லபட்ச திருதியை அன்னைக்கு சிவ பார்வதியை, அதாவது சிவனையும் பார்வதியும் வணங்கி தானம் செய்யணும். அப்படி தானம் செஞ்சா சரி, என்னத்தை தானம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். ஆடை கொடுக்கலாம், தானியங்கள் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். அது மாதிரி நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து தானத்துல ரொம்ப சிறந்த தானமா இருக்கும். அன்னதானம் தான் சிறந்தது, இருந்தாலும் இந்த தானங்களும் செய்யறது ரொம்ப சிறப்புடையது அப்படின்னு. அந்த மாதிரி செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவலோகம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த சுக்லபட்ச திருதியை அன்னைக்கு
நம்ம வந்து தானம் செஞ்சோம்னா நமக்கு சிவலோகம் கிடைக்கும். அதே மாதிரி சித்திரை முதல் நாள், அதாவது கேரளா சைடு, கேரளா பக்கம்லாம் பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து என்ன செய்வாங்க, நைட்டே வந்து கனிக்காணு விழா அப்படிமா. நைட்டே வந்து ஒரு தட்டுல வந்து நகை, பணம், அது மாதிரி கனிகள், பழங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு தட்டுல, ஒரு தாம்பாள தட்டுல வைப்பாங்க. அந்த தாம்பாள தட்டு எதிரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம காலையில விழிச்ச உடனே எந்திரிச்சு போய் நேரடியா அந்த கனியெல்லாம் நம்ம வந்து தட்டுல இருக்கிற கனியை பார்க்காம நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த தாம்பாள தட்டுல இருக்கிறத அந்த கண்ணாடி நிழல்ல பார்க்கணும். அது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வச்சு பாக்குறது ரொம்ப விசேஷம். அதை வந்து இப்ப இங்கேயுமே வந்து நம்ம நாட்டிலயுமே வந்து தமிழ்நாட்டுல கூட நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா முத நாளே அதை வச்சுட்டு விடிய காலையில எழுந்த உடனே அந்த நிழல்ல போய் இந்த பழங்கள், இந்த நகைகள் இதெல்லாம் வந்து தங்க நகை எல்லாத்தையும் அதுல வச்சுட்டு அதை பாக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கனி காணும் திருவிழா, கனி காணுதல். அப்புறம் இன்னொரு இது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, ரூபா கொடுக்கறது எல்லாருக்கும். அன்னைக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு, ஏழைகளுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நாணயம் வழங்குதல் அப்படின்னு, அதாவது காசு கொடுக்கறது. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா கை நீட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அங்க இது வந்து ரொம்ப விசேஷமா நடக்கும். அதே மாதிரி மீனாட்சி கல்யாணம், சித்திரையில நடக்கிற மீனாட்சி கல்யாணமும் வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த மீனாட்சி கல்யாணம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களத்திர தோஷம் போகும், அது நாகதோஷம் விலகும். யாருக்கெல்லாம் களத்திர தோஷம் இருக்குதோ, நாகதோஷம் இருக்குதோ, ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து, அதாவது திருமணம் பார்த்தாலே தோஷங்கள்லாம் விலகும்பாங்க. அதே மாதிரி மீனாட்சி கல்யாணத்தை பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த தோஷங்கள்லாம் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம மீனாட்சி கல்யாணம் பார்த்தா தோஷம்லாம் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லாம இந்த மீனாட்சி திருமணத்தையே 12 வருஷம் தொடர்ந்து ஒருத்தவங்க பார்த்தா எந்த தடையும் இல்லாம, ஏன்னா ஒரு திருவிழாவை பாக்குறதுங்கிறதே ரொம்ப சிறப்பு. அத வந்து தொடர்ந்து ஒரு 12 வருஷம் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்க தலைமுறைக்கே என்ன செய்யாதான், அந்த பாவங்கள் வந்து வராதாம். என்ன தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிரும். அப்ப அந்த திருக்கல்யாணம் பாக்குறதுங்கிறது ரொம்ப அந்த மாதிரி விசேஷம். அதை தொடர்ந்து பாக்குறதுங்கிறது தலைமுறைக்கே வந்து தோஷ நிவர்த்தி தர்றது அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி மீனாட்சி தேர், இந்த சித்திரை மாதத்துல நடக்கிற மீனாட்சி தேரை வந்து வடம் பிடிச்சி இழுத்தா. ஏன்னா தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது ஒரு பாக்கியம். அது வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதுங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்துல நம்ம இடையில வந்து புகுந்து அந்த வடத்தை தொடறதுங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருக்கு, அது ரொம்ப நாள் தீராம இருக்குது, அது போல இருந்தாக்கா இந்த மாதிரி தேரை வந்து வடம் பிடிச்சி இழுத்தோம்னா அந்த வழக்குல என்ன செய்யலாம், நம்ம வெற்றி அடையலாம். தேர் வடம் பிடிச்சாக்கா அந்த மாதிரி ஒரு பலன் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, சிலப்பதிகாரத்துல பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திர திருவிழா அப்படின்னு. பூம்புகார் எங்களுக்கு பக்கத்துல உள்ள ஊரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். அதுல இந்த இந்திர திருவிழாங்கிறது அந்த காலத்துல ரொம்ப சிறப்பா, அதாவது கண்ணகி கோவலன் காலத்துல இந்த இந்திர திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா நடந்தது. அது நடந்ததும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான். இப்பயும் அது வந்து சிறப்பா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது சித்திர மாதத்துல வந்து தாகத்துல இருக்கிறவங்க, ஏன்னா சித்திர மாதம் தாகங்கிறது அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மத்த நாள்ல வந்து நம்ம தாகம் ஏற்பட்டா தணிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தாகம் இருக்காது. ஏன்னா சித்திர மாசத்துல வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த கூழ் காய்ச்சி ஊத்துறது, அன்னதானம் போடுறது, அதே மாதிரி வேப்பஞ்சேலை போடுறது, மாவு இடிச்ச மாவு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்துறது. அப்ப அந்த கூழ் காய்ச்சி ஊத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி தாகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மோர் வந்து குடிக்க கொடுக்கணும். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப தாகமா இருக்கிறவங்களுக்கு
மோர் கொடுத்தோம்னாக்கா அது என்ன வரும் அப்படின்னா ஜென்மாந்திர பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. மோர் வந்து அவ்வளவு விசேஷமானது. அதே மாதிரி பானகம் சர்க்கரை கலந்து நீங்க தேர் திருவிழாவெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து மோர் கொடுப்பாங்க. அதே மாதிரி பானகம் கொடுப்பாங்க. இஞ்சி எல்லாம் கலந்து பானகம் கலந்து வச்சிருப்பாங்க. எலுமிச்சைக்காரு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம யாருக்காவது வர்றவங்களுக்கு இப்ப தேர் இழுக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம மோர் கலந்து கொடுக்கறது, அதே மாதிரி பானகம் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பிரதிபலனா இதெல்லாம் செய்யறவங்களுக்கு அப்படின்னா வைகுண்ட வாசம் கிடைக்கும். ஏன்னா வைகுண்டத்துல போய் அவங்க அது செஞ்ச பலனை, அதாவது மோர் தானம் பண்றது, பானகம் தானம் பண்றது, அந்த மாதிரி தானம் பண்ணா வைகுண்ட வாசகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி திதி, அந்த பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு. அப்ப தேவர்கள்லாம் வந்து அந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பா வணங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நாள்ல நம்ம விரதம் இருந்து, அதாவது ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு இல்ல முழுவதுமாகவே விரதம் இருந்தாக்கா நல்ல பலன் கிட்டும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதாவது இந்த சித்திர மாதத்துல இருக்கிற விரதங்களுக்கு அவ்வளவு சிறப்பு. சித்திர மாதத்துல நடக்கிற மதுரையில நடக்கிற திருவிழாவை தவிர திருவல்லிக்கேணி, ஸ்ரீபெரும்புத்தூர், குருவாயூர், திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருப்புகலூர், வேதாரண்யம், திருவையாறு, காஞ்சிபுரம், இந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊர்கள் எல்லாம் எல்லா ஊர்லயும் சித்திரா திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்கும். குறிப்பிட்டு சொல்றது ஏன்னா மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னா உலகறிஞ்ச சித்திரை திருவிழா அது. அது போல வந்து அதே மாதிரி திருவாரூர் ஆழித்தேர் அதுவும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது போலதான் இந்த ஊர்ல நடக்கிற சித்திரை திருவிழா தேரோட்டம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சித்திரை மாதத்துல பிறப்பவர்கள் ஒரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அதே போல இந்த சித்திரை மாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து கல்வி அறிவுல ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நட்சத்திரம் உள்ளவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கேள்விகள்ல, அதாவது நல்ல படிப்பு, வசதியா இருக்கிறது, அந்த மாதிரி வந்து சில நட்சத்திரங்கள் வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த சித்திர மாதத்துல பிறக்கிறவங்க வந்து கல்வி கேள்விகள்ல வந்து எப்படி இருப்பாங்களாம், ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போல அவங்களுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையுள்ள உணவு. இப்ப ஏதோ பசிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு இப்ப எல்லாரும் வந்து சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடுறாங்களா அப்படின்னாக்கா அத மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து சாப்பாடு வந்து எல்லாம் இருக்கணும். இப்ப காலையிலன்னாக்கா சாதாரணமா ஒரு தோசை சாப்பிட்டா கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி சட்னி இருக்கணும், ஒரு தேங்காய் சட்னி இருக்கணும், மிளகாத்தூள் இருக்கணும், ஒரு கொத்தமல்லி சட்னி இருக்கணும் அப்படின்னு, அதாவது கரெக்ட் அந்த வகையா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது மதிய சாப்பாடு அப்படின்னாக்கா சாம்பார், அப்புறம் வத்தக்குழம்பு, ரசம், மோர் குழம்பு, அப்புறம் கூட்டு, பச்சடி, பொரியல், அந்த மாதிரி வகையா இருக்கணும் அப்படின்னு சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடுறது அப்படின்னு இருக்கு. இப்ப ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து என்னது ரொம்ப டேஸ்டா பண்ணி சாப்பிடுறது. இப்ப நம்ம வந்து இப்ப உடம்புக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறோம், ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டோ இல்ல எல்லாத்தையும் கலந்தோ ஏதோ வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சாப்பிடுற ஒரு வகை. இன்னொரு வகை பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கணும், எல்லாம் நிறைஞ்சிருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறது ஒரு வகை. அதுல இந்த சித்திர மாசத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டா எல்லா உணவு பண்டங்களும் வந்து ரொம்ப டேஸ்டா வகையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கல்ல இந்த சித்திர மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அது உணவு மீது அவ்வளவு நாட்டம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, அதாவது சாப்பிடுறது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டா உயிர் வாழுறதுக்கு தான் அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சாப்பிடுறது வந்து உயிர் வாழறதுக்கு தான். ஆனா உயிர் வாழறதுக்கு சாப்பிடுறது அப்படிங்களாம சாப்பாட்டுக்காகவே உயிர் வாழுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சித்திரை மாதத்துல பிறந்தவங்க. நல்ல சாப்பாடு இல்லைன்னா உயிரே விட்டுருவாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா எவ்வளவு தூரம் வேணாலும் அலைஞ்சு போய் திரிஞ்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வர்ற குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு தகுதியான இடத்துல இருப்பாங்களாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை சொல்றது. இப்ப எல்லாருக்குமே இப்ப நம்ம சாதாரணமா பார்த்தோம்னாலே மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒருத்தன் வந்து என்ன செய்வான்,
எல்லாத்தையும் இப்படி நடக்கணும்டா, அப்படி நடக்கணும்டா, இப்படி சொல்லணும்டா, அப்படி சொல்லணும்டா அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டம்னா ஒரு தலைவனா, இந்த தலைவனா இருக்கிறது, யோசனை சொல்றது, இதெல்லாம் வந்து யாரு செய்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைமை பொறுப்புல வந்து யாரு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்துல பிறந்தவங்க. இந்த சித்திரைக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சித்திரை மாதம் முதல் நாள் அது வந்து திருச்செந்தூர்ல வந்து அன்னாபிஷேகம். பகல்ல வந்து அன்னாபிஷேகம் நடக்கும். நைட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊர்வலம், உற்சவர் ஊர்வலம் நடக்கும். அது வந்து ரொம்ப விசேஷமா வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க, உள்ளூர்ல உள்ளவங்க எல்லாருமே அந்த திருவிழாவுல ரொம்ப கலந்துப்பாங்க. திருச்செந்தூர்ல வந்து கந்தசஷ்டி, ஆவணி திருவிழா, மாசி திருவிழா அதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுனாலும் இந்த சித்திரை திருநாளும் வந்து என்னது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி அன்னைக்கு வந்து சுவாமி உற்சவர் மூர்த்தி வந்து வீதி உலா வருவாரு. அதுவும் ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி முதல்ல சொன்னேன், சித்திரகுப்தரை வந்து விரதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டோம்னாக்கா கேது தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், கல்வி தோஷம் இதெல்லாம் விலகும். ஏன்னா சித்திரகுப்தரை வணங்குனாக்கா இத்தனை தோஷங்களும், இந்த எல்லா தோஷங்களும் வந்து நமக்கு போகும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்திர மாத அமாவாசைக்கு அடுத்து வர்ற சுக்லபட்ச திருதிகை, இததான் வந்து நம்ம அட்சய திருதிகை அப்படின்னு சொல்றோம். இந்த அட்சய திருதி அன்னைக்கு தானங்கள் செய்யறது அது வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், அட்சயம் அப்படின்னா தேயாதது அப்படின்னு. அப்ப அன்னைக்கு செய்யற தானங்கள் வந்து நல்ல பலன்களை தரும், பல மடங்கு பலன்களை தரும். நமக்கு ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா கூட அது 100 ரூபாய் கொடுத்த பலனை நமக்கு தரும். அந்த மாதிரி பல மடங்கு பலன்களை தர்றது இந்த அட்சய திருதியை. அது வந்து ரொம்ப விசேஷமானது சித்திர மாதத்துல. அதே மாதிரி சித்திர மாதம் அந்த திருதியை அன்னைக்குதான் பகவான் வந்து என்ன செஞ்சாராம், விஷ்ணு பகவான் வந்து மீனாக அவதாரம் செய்தார். அவதாரம் எடுத்தது வந்து அன்னைக்குதான். அதனாலதான் அதை என்ன பண்றாங்கன்னா மத்சிப ஜெயந்தி அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு அவர் அவதாரம் எடுத்த நாளுங்கிறதுனால அதை சிறப்புப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால மஸ்துப ஜெயந்தி அப்படின்னு அதை வந்து விழாவாக கொண்டாடுகிறார். அத மாதிரி பாத்தீங்கன்னா சித்திர மாத சுக்லபட்ச பஞ்சமியில வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி வைகுண்டத்துல இருந்து பூமிக்கு வர்றாள். அந்த சுக்லபட்ச பஞ்சமியில அப்படி அவ வர்றதுனால அன்னைக்கு வந்து நம்ம லட்சுமி பூஜை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து செல்வம் பெருகும். ஏன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றா அப்படின்னாலே நமக்கு வந்து என்னது, செல்வம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பாராத பலன்களை வந்து இந்த லட்சுமி பூஜை தரும். நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம், எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு வந்து ஒரு பண வரவு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பண வரவு நமக்கு வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தர்றதுதான் மகாலட்சுமியோட யோகம். அப்ப அந்த மாதிரி ஒரு யோகம் வரணும் அப்படின்னாக்கா இந்த சித்திரை மாதத்துல சுக்லபட்ச பஞ்சமியில நம்ம என்ன செய்யணும், லட்சுமிய வணங்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சித்திரை மாத சுக்லபட்சியில வந்து அம்பிகை, அதாவது பார்வதி தேவி, அவ பிறந்ததா வந்து புராணத்துல சொல்றாங்க. அந்த சுக்லபட்ச அஷ்டமியில வந்து அம்பிகை பிறந்ததா சொல்றாங்க, புராணத்துல சொல்லப்படுது. அப்படி அன்னைக்கு வந்து அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து புனித நதிகள்ல நீராடணும்னாக்கா அப்ப வந்து நமக்கு நல்ல பலன் தரும். ஏன்னா அவ பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து புனித நதிகள்ல நீராடணும். புனித நதிகள்ல நீராடுறதுங்கிறதே ஒரு சிறப்பு. நம்ம சாதாரணமா நதிகள்ல நீராடுறதோட ஒரு புனித நதியில நீராடணும்னா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிறப்பான நாள்ல போய் நீராடணும்னா அது இன்னும் பலன்களை நமக்கு தரும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான பலனை தர்றது இந்த சித்திரை மாத சுக்ல அஷ்டமியில வர்றது. அடுத்தது யமதர்மனோட கணக்கப்புள்ள அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, யமதர்மனோட கணக்கப்புள்ளதான் சித்திரகுப்தன். அவன் வந்து தோன்றின நாள் எது அப்படின்னா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் இந்த சித்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு, பௌர்ணமி நாள்ல சித்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு நீலாதேவி அப்புறம் கர்ணிகாம்பா இவங்க 2 பேரையும் வந்து சித்திரகுப்தன் என்ன செய்யறான், திருமணம் செய்து கொண்ட நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாள்ல அவனை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு.
அதே போல ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா கஜேந்திர மோட்ச விழா அப்படி. ஏன்னா அந்த கஜேந்திரன் வந்து பகவானை கூப்பிட்டதுனால அவர் ஓடி வந்து என்ன பண்றாரு, அதை காப்பாத்துறாரு. அப்ப அந்த காப்பாத்தினது விழாவை வந்து கஜேந்திர மோட்ச விழா, அது வந்து சித்திரையில தான் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. நம்ம பொதுவா வந்து தமிழ் மாதத்தோட முதல் நாள், அதாவது சித்திரை அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஜோதிடப்படி வந்து சித்திரையை தான் நம்ம முதல் நாள்னு சொல்றோம். இப்ப உள்ளவங்க எல்லாம் வந்து வேற நாள் கொண்டாடணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம, ஏன்னா சூரியன் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாளை தான் நம்ம வந்து சித்திரை முதல் நாளாக நம்ம கொண்டாடணும். ஒவ்வொரு ராசியிலையும் வந்து சூரியன் வரும்போதுதான் ஒவ்வொரு மாசமும் பிறக்குது. அப்ப இந்த மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த சித்திரை மாதம் பிறக்குது. அததான் வந்து நம்ம என்ன பண்றோம், சித்திரை திருவிழாவாக, சித்திரை மாதமாக, சித்திரை முதல் நாளாக நம்ம வந்து என்ன பண்றோம், அதை கொண்டாடுறோம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையோட தத்துவம். இந்த முதல் நாள்ல நமக்கு வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இந்த மாதிரி எல்லா சுவைகளும், அறுசுவைகள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அறுசுவைகளும் நிறைந்ததுதான் நம்ம வாழ்க்கை. எல்லா சுவைகளும் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனா நம்ம ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அதுக்காக தான் என்ன செய்யறாங்க, இந்த முதல் நாளே அந்த சுவைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இனிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில வந்து என்னன்னா சுகங்கள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, துன்பங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத முத நாளே நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேப்பம்பூ ரசம், வேப்பம்பூ பச்சடி இதெல்லாம் செய்யறாங்க. இத வந்து ஒரு வழக்கமாவே, அதாவது அன்னைக்கு வந்து வடை பாயசம்லாம் வச்சு ரசம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா வடை பாயசம் வைக்கிறப்போ ரசம் வைப்பாங்க. அப்ப ரசம்னு வைக்கும் போது என்ன ரசம் வைப்பாங்கன்னா வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க. அது மாதிரி பச்சடி பண்ணும்போது வேப்பம்பூ பச்சடி அப்படி. இன்னொரு இது என்ன பாத்தீங்கன்னா, வேப்பம்பூவோட வெல்லம், புளி இதெல்லாம் இன்னும் பல பொருள்கள்லாம் சேர்த்து ஒரு சுவையான உணவு தயாரிப்பாங்க. இது வந்து என்ன என்ன நமக்கு காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து இனிப்பு, புளிப்பு, கசப்பு இது எல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கறத நமக்கு அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த முதல் நாளே என்ன செய்யறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு பச்சடியும் இந்த மாதிரி ஒரு வேப்பம்பூ ரசத்தையும் வைக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து என்ன, அது வழி வழியா ஐதீகமா அதை சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில வந்து துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து உணவுப் பொருளை முத நாளே நம்ம வாழ்க்கையோட தத்துவத்துக்காக அதை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அத மாதிரி கோவையில இருக்கிற யமதர்மன் ஆலயம், அது மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கிற சித்திரகுப்தன் ஆலயம், இத ரெண்டையும் நம்ம வழிபாடு பண்ணோம்னா, இந்த ரெண்டு கோயிலுக்கும் போய் நம்ம வழிபாடு பண்ணோம்னா என்னென்ன கிடைக்கும்னு பாருங்க. வாரா கடன் வசூலாகும், அதே மாதிரி வாணிபம் செழிக்கும், ஆயுள் பலம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல உள்ள மாணிக்க நாச்சியார் கோயில், இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அம்மன் வந்து இந்த சித்திர திருவிழா, சித்திர 1ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா வீதி உலா வருவாங்க. சரி, இதுல என்ன விசேஷம், எல்லா ஊர்லயும் அம்மன் வந்து வீதி உலா தானே வரும், சித்திர மாதத்துல எல்லாம் திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாணிக்க நாச்சியார் அந்த அம்பாள் வரும்போது ரெண்டு பக்கமும் என்ன செய்வாங்களாம், பன்னீர் தெளிப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு திருவிழா நடக்குதுன்னா தண்ணி தெளிப்பாங்க, அதுவுமே சில இடத்துல தண்ணி தெளிக்க கூட ஆள் இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி இல்லாம அவங்க என்ன செய்வாங்களாம், தெருவீதி முழுவதும் பன்னீர் தெளிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு விழா. அதே மாதிரி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நமக்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கண்டேய புராணம். ஏன்னா மார்க்கண்டேயன் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, 16 வயதுல அவன் இறந்துருவான். அப்ப என்ன செய்யணும், அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப துயரமா இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வாழ்நாள் வந்து தெரியாம இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷம், என்னைக்கு நம்ம இறந்து போவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு நரகமா இருக்கும் வாழ்க்கை. நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கு நீ இத்தனை நாள் இறந்துருவ அப்படின்னு ஒருத்தன்ட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் அது நரகமா தான் இருக்கும். ஆனா மார்க்கண்டேயனுக்கு தெரியுது. எப்ப தெரியுது, அவங்க அப்பா அம்மாவுக்கும் முதல்லே தெரியுது. எப்படி அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் போகும்போதும் எவ்வளவு அவங்க துடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அப்படி ரொம்ப சோகமா 16 வயசு ஆகும்போது ரொம்ப சோகமா ஆயிட்டாங்க. அதை பார்த்தோன்னா அவன் கேட்கறான் என்ன காரணம்.
அப்ப அவங்க சொல்றாங்க, நல்ல அறிவுள்ள 16 வயது பாலகன் தான் எனக்கு வேணும். பாலகன் வேணும்னு கேட்டதுனால ஆயில கம்மியா கொடுத்துட்டாரு எம்பெருமான் அப்படின்னு. சரி, அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா எம்பெருமானே அடக்கலம் அடையிறது. அப்ப திருக்கடையூர்ல போய் என்ன பண்றாரு, சுவாமியை கட்டி பிடிச்சுக்கிறாரு யமன் வரும்போது. அப்ப அவர் என்ன பண்றாரு, பாசக்கயிறை வீசும் போது அதுல இருந்து காப்பாற்றுறாரு. அப்ப விதியை, அவருக்கு என்ன விதி, 16 வயசுல இறந்து போவாருங்கிறது விதி. ஆனா தன்னோட மதியால எம்பெருமான நம்ம சரணமடைஞ்சோம்னா கண்டிப்பா என்னது அதை மாத்தலாம். அப்ப நம்மளோட ஆயுட்காலம், இப்பதான் இந்த காலம்தான் நமக்கு இறந்து போற காலம்னு இருந்தா கூட அத மாத்திர தன்மை யாருகிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்கு. அப்ப இறைவனை நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம வாழ்க்கையில துன்பப்படணும் என்னாது இருந்தா கூட அதை அவர் என்ன பண்ணிடுவாரு, நமக்கு மாத்திருவாரு. அப்படிங்கறது நம்ம இந்த இதுல இருந்து, அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் யாருன்னா மார்க்கண்டேயர். இந்த மார்க்கண்டேயர் பாத்தீங்கன்னா தன்னோட ஆயுட்காலத்தை, அதாவது என்றும் 16, ஒரு 16 வயதுல இறந்துருவாருன்னு இருந்தது போக சுவாமியை அடைக்கலம் அடைஞ்சதுனால என்றும் 16 இன்னைக்கு என்ன செய்யறாரு, மார்க்கண்டேயர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துல. அதே மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் தங்கத்தேர்ல வர்றது ரொம்ப சிறப்பு. சாதாரண நாள், அதாவது மாசப்பரப்பு இல்ல திருவிழா நாள், இந்த மாதிரி நாள்ல பாத்தீங்கன்னாக்கா அம்பாள் பாத்தீங்கன்னா அந்த கோயில மட்டும் வலம் வருவாங்க. ஆனா சித்திரை நாள், அந்த முதல் நாள் மட்டும் பாத்தீங்கன்னா 4 வீதியும் தங்கத்தேர்ல உலா வருவா அம்பாள் அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிட்டுக்கு மண் சுமந்தது. மதுரையில நடந்த 64 திருவிளையாடல்கள்ல பிட்டுக்கு மண் சுமந்தது. ஏன்னா மாணிக்க வாசகருக்காக அவர் என்ன பண்றாரு, இந்த வண்டிக்கிழவிக்காக புட்டு வாங்கிக்கிட்டு மண் சுமக்கிறார். ஏன்னா ஆத்துல பெருவெல்லாம் வருது. அப்ப சுவாமி கரை அடைக்கிறதுக்காக போறாரு, அடியாளா போறாரு. யாருக்கு போறாரு, வந்தி பாட்டிக்கு அடியாளா போறாரு. அப்ப அந்த ஒரு திருவிழா, அத இப்பயும் பாத்தீங்கன்னா மதுரையில அந்த வந்தி அம்மையார் அவங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கும் மதுரையில. அந்த ஆலயத்துக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும். மாலை வேளையில பாத்தீங்கன்னா சுவாமி எங்கேருந்து வருவாங்க, அதாவது மதுரையில இருந்து மீனாட்சி அம்மனும் சுவாமியும் புறப்பட்டு இந்த வந்தி தேவிக்கு காட்சி அளிக்கிறதுக்காக கோயில்ல இருந்து புறப்பட்டு இந்த வந்தி ஆலயத்துக்கு வருவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு திருவிழாவா இருக்கும் அந்த வந்தி அம்மையார் கோயில். அந்த அந்த திருவிளையாட நினைவூட்டுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இவங்களே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிவலிங்கத்தை வச்சு அதுல மண்ணை புட்டி அதுல தண்ணிய ஊத்தி இவங்களே பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை ஒரு அடையாளமாக அதை செஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுல மேல ஏறி போய் தரிசனம் பண்ற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு இப்ப நம்ம சித்திரை மாதத்துல மோர் கொடுக்கணும், பானகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, இந்த திருவிழாவில பாத்தீங்கன்னா பிட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும். வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பிட்டை கொடுப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த பிட்டை கொடுத்துதான் அந்த வந்தி பாட்டி என்ன பண்ணாங்க, இறைவனுடைய திருவடி அடைஞ்சாங்க. அதனால இறைவன் அந்த பார்க்க வர்ற அந்த வந்தி பாட்டிய பார்க்க வர்ற அந்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சித்திரை மாதம் தான். அந்த சித்திரை மாதத்துல அந்த வந்தி பாட்டிய சுவாமி பார்க்க அவரு அங்கேருந்து கோயில்ல இருந்து புறப்பட்டு வர்றது அவ்வளவு விசேஷமான நாள். அப்ப அந்த நாள்ல பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாக்கா நம்மளோட பாவங்கள்லாம் போய் நமக்கு என்ன அது நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிட்டை எல்லாருக்கும் வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிட்டுக்கு மண் சுமந்தது இருக்கு பாத்தீங்களா, அது இது முன்னாடியே நடந்த திருவிளையாடல். இந்த பிட்டுக்கு மண் சுமந்தது சுவாமி அடியாளா வந்தது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி வைகையில ஒரு வெள்ளம் வந்து, அப்ப யாரு கலெக்டரா இருந்தாருன்னா ஆங்கிலேயர்கள் தான் கலெக்டரா இருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும். அப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி வைகை ஏற்கனவே திருவிளையாடல்லாம் முடிஞ்ச காலம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி வைகையில வெள்ளம் வந்ததுன்னாக்கா இந்த மாதிரி வேண்டிக்கிட்டோம்னாக்கா நம்ம வெள்ளம் வடிஞ்சிரும் அப்படின்னு. அப்ப உடனே
அந்த மாதிரி எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது மாதிரி பிட்டுக்கு பிட்டு கொடுத்து இத மாதிரி வெள்ளத்தை வடி வைக்க வேண்டிக்கணும். அப்ப அந்த ஆட்சி பண்ண கிறிஸ்டி அவரு என்ன பண்றாரு, கலெக்டர் வந்து அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது, அது மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா வெள்ளம் வந்ததுனாக்கா அதுக்கு நம்ம இந்த மாதிரி விழா எடுத்தா சரியா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தடை போடுறாங்க. தடை போட்ட உடனே வெள்ளம் வந்து பயங்கரமா இருக்கு. அப்ப உடனே எல்லாரும் போய் சொல்றாங்க, நீங்க வந்து மதுரையே அழிஞ்சிரும் போல இருக்கு, நீங்க வந்து மீனாட்சி அம்மையிட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டாராம். சரின்னு உடனே என்ன பண்றாங்களாம், அவர் அந்த மாதிரி வேண்டுன உடனே அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெள்ளம் வடிஞ்சு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டோன்னா பயந்து போய் அவர் என்ன பண்றாரு, வெள்ளம் வடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாராம், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எதிர்த்தவரு அதுக்கப்புறம் அத வந்து அந்த கோப்புலயே ஒரு இதா சேர்த்துட்டாராம். ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே என்ன பண்றாராம், பிடபிள்யூக்கு ஒரு இதை எழுதி அவரே எழுதி கொடுத்துட்டு போனாராம். இது வருஷம் வருஷம் யாரு வந்தாலும், அது கிறிஸ்டினா வந்தாலும் சரி, முஸ்லீம் வரமாட்டாங்க, யாரு வந்தாலும், கலெக்டரா யாரு வந்தாலும் கண்டிப்பா என்ன செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாராம், இந்த கோப்புலயே அதை ஏத்திட்டு போனாரு அப்படின்னு. அது வந்து இந்த சித்திரை மாதத்துலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எட்டுக்குடி, எங்க பகுதியில எட்டுக்குடிக்கு வந்து காவடி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது என்னன்னா, சித்திரை மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆத்துல எல்லாம் தண்ணி இருக்காது, ஒரே மணலாதான் கிடக்கும். அப்படி மணலா கிடக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த மணல்ல வந்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு காவடி வச்சிருப்பாங்க. அழகா இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை போய் பார்ப்போம். அப்படியே நீட்டமா எல்லாரும் காவடியை கொண்டு வந்து ஒரு 10 மணி எல்லாரும் வரிசையா அந்த மணல்ல அப்படியே வச்சிருப்பாங்க. வச்சிருந்து காவடிக்கு பூஜை நடக்கும். பூஜை நடந்து அங்க இருந்து என்ன செய்வாங்க, அந்த காவடி பூஜை எல்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு மேல எல்லாரும் காவடி எடுத்துக்கிட்டு அந்த எட்டுக்குடி முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. இது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒரு காவடியும் அந்த ஆத்து மணல்ல கொண்டு வந்து வச்சு பூஜை செய்யறது வந்து அந்த ஊரே திரண்டு வந்து என்ன செய்யும், அதை வேடிக்கை பார்க்கும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த எட்டுக்குடி காவடி எடுக்கிறது. இதுவும் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் நடக்கும். அதே மாதிரி அடியார்கள் பெருமக்கள், அடியார் பெருமக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்திரையில வந்து நிறைய அடியார்களோட குரு பூஜை நமக்கு வரும். சைவத்தை பொறுத்த வரைக்கும் இசைஞானியார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல அவரோட குரு பூஜை. அதே மாதிரி சிறுதொண்ட நாயனார் சித்திரை மாதத்துல பரணி நட்சத்திரத்துல அவரோட குரு பூஜை. அதே மாதிரி சிறுகுறிப்பு தொண்டர் சித்திரையில சுவாதி நட்சத்திரத்துல. அதே மாதிரி திருநாவுக்கரசு சுவாமிகள் சித்திரை சதய நட்சத்திரம். அதே மாதிரி மங்கையர்கரசியார் அவங்க பாத்தீங்கன்னா சித்திரை ரோகிணி நட்சத்திரம். அதே மாதிரி விரண்மீண்ட நாயனார் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். இந்த மாதிரி வந்து இந்த நட்சத்திரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அடியார்களோட குரு பூஜை வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். இது மட்டும் இல்லாம அட்சய திருதியை, சித்ரா பௌர்ணமி விரதம், சித்திரகுப்த பூஜை, அப்புறம் சோமவார விரதம், சாம்ப மகேஸ்வர பூஜை, சங்கர பகவத் பாதா பூஜை, இதெல்லாம் வந்து சித்திர மாதத்துல நடக்கிற விரதங்கள் பூஜைகள். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இன்னொரு பயங்கரமான சிறப்பு, அதாவது ஒரு விமர்சையா நடக்கிறது பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் தேர் திருவிழா, சித்திரை திருவிழான்னு சொன்னாலே அதுதான் ரொம்ப சிறப்பு அப்படின்றது. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 12 நாள் நடக்குது இந்த திருவிழா. இந்த 12 நாளும் பாத்தீங்கன்னாக்கா திருக்கல்யாணம், தேரோட்டம், கள்ளழகர் எதி சேவை, அப்புறம் கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இப்ப சைவத்துக்கு ஒரு திருவிழா இருக்கும், வைணவத்துக்கு ஒரு திருவிழா இருக்கும். அத ரெண்டையும் இந்த 12 நாட்கள்ல 2 பேருமே சைவ பெருமக்களும் சரி வைணவ பெருமக்களும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழா அப்படின்னாக்கா இந்த மதுரை சித்திரை திருவிழா தான். இந்த ஒத்துமையை வந்து நமக்கு எடுத்து காட்டுறதுதான் வந்து இந்த திருவிழா வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 2 பேரும் வந்து ஒத்துமையா அந்த திருவிழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறது. அத மாதிரி அட்சய திருதிகை ஏற்கனவே சொன்னேன். இதுல வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அது பல மடங்கு பலன்கள் தரும் அப்படின்னு சொன்னேன். நம்ம என்ன செய்தாலும் வாங்கினாலும் அது பல மடங்கு நமக்கு சேரும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா தான தர்மங்கள் செய்யலாம். அதே மாதிரி பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அந்த மாதிரி தர்ப்பணம் செஞ்சாலும் நமக்கு வந்து பல மடங்கு பலன் தரும். அப்புறம் இந்த தினத்துல என்னென்ன வந்து தானமா செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி,
கோதுமை, தானியங்கள், பழங்கள், தயிர், மோர், ஆடைகள் இதெல்லாம் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கே பணம் வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நமக்கு புண்ணிய பலனை தருமானா தராது. ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் வந்து தானமா கொடுக்கணும். அப்படி தானமா கொடுக்கணும். ஏன் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம தானமா கொடுக்கணும் தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப தானங்கிறது எப்ப கொடுப்போம்? நமக்கு மிஞ்சிதான் தானம் கொடுப்போம். மட்டும் நிறைய புடவை இருக்கு அப்படின்னா, சரி வர ஒருத்தவங்க புடவை கேட்கறாங்க அப்படின்னா ஒரு புடவை எடுத்து கொடுப்போம். இந்த நிறைய பணம் இருக்கு நம்மள்ட்ட, அப்ப ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பணம் கேட்டாங்கன்னா நம்ம பணம். அப்ப இந்த தானம் செய்யும் போது என்னன்னா, என்ன தானம் செய்யறோமோ அது நமக்கு நிறைய வந்து சேரும். அதுக்காக தான் வந்து என்ன சொன்ன, இறைவன் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பணமா நிறைய கொடுக்குறாரு, இல்ல ஒருத்தவங்க நிறைய புடவை வச்சுக்கிற மாதிரி ஒரு வசதி ஏற்படுது, நிறைய நகை வச்சுக்கிற மாதிரி ஒரு வசதி ஏற்படுது, ஒரு வசதியா ஒருத்தவங்கள படைச்சிருக்காங்க அப்படின்னாலே அவங்க தானம் கொடுக்கறதுக்காக தான் இறைவன் என்ன செய்யறாரு, அவங்கள்ட்ட அந்த பொருளை கொடுக்குறாரு. அதை வந்து என்ன பண்ணணும்? தானம் கொடுக்கணும். கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து நிறைய இருக்கு நம்மள்ட்ட, நம்மளால தானம் பண்ண முடியும், அந்த நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தானம் பண்ணணும். இல்லைன்னா அதுவே நமக்கு என்ன செய்யும்? பாவமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்தா அது பல மடங்கு நமக்கு சேரும். நம்ம என்ன தானம் கொடுக்கறோமோ அது வந்து என்ன செய்யும்? பல மடங்கா நமக்கு திரும்பவும் வந்து சேரும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுக்கும்போது நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து தீருமா. இப்ப மன அமைதி இல்லாம இருக்கிறோம், பணம், நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து தானம் கொடுக்கும்போது நமக்கு செல்வம் வந்து நிறைய சேரும். ஏன்னா நிறைய சேரும் போது நம்ம தானம் கொடுப்போம். அப்படி தானம் கொடுக்கறதுனால நம்ம கொடுத்ததோட பல மடங்கு நமக்கு என்னது வந்து சேரும். அது மாதிரி மன அமைதியும் வந்து சேரும் அப்படின்னு. இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு நம்ம வீட்டுல அப்படின்னாக்கா நம்ம தானம் செஞ்சோம்னா என்ன ஆகுமா? மன அமைதி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சித்திர திருவோணம், திருவோண நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் சித்திர திருவோணம் பெருமாளுக்கு உகந்ததா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நடராஜருக்கும் சைவர்களுக்கு சித்திர திருவோணம், அதாவது நடராஜருக்கு நடக்கிற 6 அபிஷேகங்கள்ல திருவோண நட்சத்திர அபிஷேகங்கிறது ரொம்ப சிறப்பானது. எப்படி வைணவர்களுக்கு வந்து திருவோண நட்சத்திரத்துல ஒரு திருவிழா வருதோ அதே மாதிரி சைவர்களுக்கும் திருவோண நட்சத்திரத்துல ஒரு திருவிழா வருது. சரி, இப்ப இந்த சிறப்பெல்லாம் செஞ்சுட்டோம், விரதம் இருந்தா என்ன பலன் அப்படின்லாம் செஞ்சுட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு தப்பு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மட்டும்தான் தெரியாது, நம்ம யாரும் பார்க்கவே இல்லை, யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்லாம் நம்ம நினைச்சுப்போம். ஆனா அந்த மாதிரி யாருக்கும் தெரியாம ஒரு தப்பு செய்யறத யாரு பார்த்துட்டு இருப்பா அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க சுவாமி பார்த்துட்டு இருப்பாரு. சுவாமி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. யார் பார்த்துட்டுனா சித்திரகுப்தன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சித்திரகுப்தன்ட்ட தான் அந்த மாதிரி பொறுப்பை வந்து இறைவன் என்ன பண்ணிருக்காரு? ஒப்படைச்சிருக்கிறார். அதனால சித்திரகுப்தன் வந்து தோன்றுனது வந்து எப்ப அப்படின்னா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான். அப்ப என்ன பண்ணணுமா, சித்திரகுப்தன் என்ன செய்வான்? நம்ம தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் நம்ம செய்யற தப்ப வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யும்? பாவங்கள் செய்யும். அதனால அவர்கிட்ட வேண்டிக்கணுமா, என்ன வேண்டிக்கணும்னா, எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாயாக. நாங்க எந்த பாவமும் செய்யாம எங்களுக்கு வழித்துணையா நீ என்ன செய்யணும்? வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? அன்னைக்கு வேண்டணும். அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவருக்கும் இவரோட மனைவி கர்ணிகாவுக்கும் பாத்தீங்கன்னா அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் நடக்கும். அதுல நம்ம கலந்துகிட்டாலும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பூஜைகள், அதாவது சித்திர திருவிழா அன்னைக்கு சில ஊர்ல வந்து ரொம்ப சிறப்பான பூஜை எல்லாம் நடக்குது. சிறப்பா திருவிழா கொண்டாடுறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பூஜையை பாத்தீங்கன்னா அழகர் கோயில்ல இருக்கிற சித்திரை திருவிழா, அதே மாதிரி பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் குண்ட திருவிழா, அப்புறம் பண்ணாரி அம்மன் குண்ட திருவிழா, அதே மாதிரி திருவாலங்காடு வாடாரண்யேஸ்வரர் கமல தேர் திருவிழா, அப்புறம் ஆரூரா தியாகேசா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெருமாளும் பிரம்மாவும் தான் தேரு சுவாமி போயிட்டாருங்கிறதுனால ஆரூரா தியாகேசா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடினாங்களாம். அததான் இப்பயும் சொல்லி விண்ணதிர முழங்குறாங்க. அதை அப்படி இந்த ஆழித்தேர் வரும் அந்த திருவிழாவும் ரொம்ப சிறப்பா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம பழனி கோயில்ல நடக்கிற திருவிழா, அடுத்தது கோயில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயில்ல நடக்கிற தேர் திருவிழா,
அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா ஆண்டாள் ரங்கமன்னார் வந்து திருக்கல்யாண திருவிழா, அப்புறம் ஸ்ரீரங்கம் தேர் திருவிழா, ஜெகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகளின் திருவிழா, அப்புறம் இது இல்லாம சபரிமலையில நடக்கிற ஆராட்டு திருவிழா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துலதான் நடக்குது. இந்த மாதிரி நிறைய விரதங்களும் திருவிழாக்களும் நிறைந்ததுதான் இந்த சித்திரை மாதம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த சித்திரை மகளே வருக அப்படின்னு அவளை வரவேற்று இந்த விரதம்லாம் இருந்து இந்த திருவிழாக்கள்லாம் நம்ம வந்து கலந்துகிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிட்டும், வாழ்க்கை சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு கூறி இதை கேட்டுக்கிட்டு இருந்த அத்துணை அடியார்களுக்கும் நாளை பிறக்க போகும் சித்திரை திருநாளுக்கு என் வாழ்த்துக்களை கூறி அத்தனை அடியார்களும் வாழ்வில் எல்லா இன்பங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாயம். என்ன சொல்றது? சிவாய நம. டவுட் இருக்கவங்க டவுட் கேட்கலாம். மாசிலாமணி பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் பேசுறேன். சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்துருக்குமா, ரொம்ப சிறப்பா பேசியிருக்கீங்க. சிவாய நம. அனுராதா நீங்க டவுட் கேட்கலாம். கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அனுராதா நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. மேடம் பேசுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. சிவாய நம. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்புமா, ரொம்ப ரொம்ப சிறப்பு. கேட்க இனிமையா இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம பாரம்பரியத்துல எவ்வளவு நம்ம சனாதன தர்மத்துல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதெல்லாம் நமக்கே தெரியாதப்ப நம்ம எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். பரவாயில்லம்மா, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பண்ணி பாலகிருஷ்ணன் சார் நல்லா உங்களை மாதிரி இருக்கு நிறைய பேரை பேச வைக்கிறாங்க. நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம். பாலகிருஷ்ணனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பாம்மா. நீங்களும் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் மடை திறந்த வெள்ளம் மாதிரி சும்மா சரமாரிய அத்தனை சிறப்புகள் அடிக்கிட்டே போறீங்க. எனக்கு ஒண்ணுமே ஒரு சிலது நினைவுகள் இருக்குது, எப்படியும் யூடியூப்ல போடுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலான்னு இருக்கேம்மா. திகைச்சு போயிட்டேன் ரொம்ப. இவ்வளவு சிறப்புகள் இருக்கா நம்ம சித்திரைக்குன்னு. அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. பரவாயில்லம்மா, ரொம்ப இதெல்லாம் தொகுத்து பொறுமையா அழகா வழங்குனீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. சந்தேகங்கிறது ஒண்ணும் இல்ல. சந்தேகம்னா அந்த ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகளா சொன்னீங்க இல்லையா, அந்த நிகழ்வுகள நடந்த கதைகள் எப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால சந்தேகம் இல்ல, விளக்கங்கள் இன்னும் எங்களுக்கு தேவையா இருக்குமா. அவ்வளவுதாம்மா. நன்றி அம்மா, நன்றி. உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிவாய நமம்மா. நன்றி பாலகிருஷ்ணன் சார். நன்றிங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, நேரம் இருக்குதுல. இங்க ஒரு நிறைய விசேஷங்கள் வீட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால நல்ல விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டியதா இருக்குங்க. அவ்வளவுதான், நல்ல விஷயம். நன்றி. சரிங்க. மாசிலாமணி சார். பூர்ணிமா. ஒரு டவுட்மா. ஒரு டவுட். சொல்லுங்க. நாளைக்கு என்ன தேய்ச்சி தலை குளிக்கலாமா? ஒரு டவுட்டுமா. நாளைக்கா? நாளைக்கு இல்லம்மா, நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல நாள்ல வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. தலை குளிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. தீபாவளியை தவிர இல்லம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. பெண்கள் பொதுவாவே வெள்ளிக்கிழமை குளிச்சிருவாங்க எண்ணெய் தேய்ச்சி. அதனால இந்த தடவை வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையா கூட அது வராது. அப்படியே வெள்ளிக்கிழமை வந்தா கூட நம்ம அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி அதோட முடிவடையுது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சாதாரணமா எதுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இந்த மாதிரி தானே. ஆனா நம்ம நல்ல நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சிவாய நம.
தேங்க்ஸ்மா. சரிங்கம்மா. வேற என்ன டவுட் இருக்கா? வேற என்ன டவுட் கேட்கலாம். நன்றிங்கம்மா. வாங்க தினசரி வாங்க மேடம். எல்லாருமே தினசரி வந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயம் கத்துக்கலாம். பூர்ணிமா மேடம் நீங்க தினசரி வந்தீங்கன்னா இன்னும் பெரிய விஷயம் கத்துக்கலாம். நன்றி, முடிச்சுக்கலாம். நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி. சொல்லுங்கம்மா பூர்ணிமாம்மா, நீங்க எதுவும் பேச வந்தீங்க, சொல்லுங்க. இல்லைங்க சார். நன்றி. நன்றி. எனக்கு இன்னைக்கு வந்து டவர் ரொம்ப கம்மியா இருக்குது பாத்துக்கோங்க. அதனால பேசுறது வந்து உங்களுக்கு எப்படி கேட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு வந்து விட்டு விட்டுதான் கேக்குது. சிக்னல் கம்மியா இருக்கு. சிக்னல் தான் ரொம்ப கம்மி. டவர் வந்து எனக்கு 3 பாயிண்ட் தான் இருக்கு பாத்துக்கோங்க. இறைவன் திட்டம் பேசிட்டீங்க, ரொம்ப பெரிய விஷயம். நன்றிங்கம்மா. அதே 2 நாளைக்கு முன்னாடி இங்க சுவாமி வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒயரை அறுத்து போட்டுட்டாங்களாம். அவங்க வந்து எந்தெந்த இடத்துல அறுத்துருக்காங்கன்னு ஒவ்வொன்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்களாம். அது இன்னும் இந்த ஏரியாவுல வந்து இன்னும் சரிப்படுத்த முடியல போல இருக்கு அவங்களுக்கு. அதனால 3 நாளாவே எனக்கு வந்து இந்த டவர் கிடைக்கிறது பெரிய பிரச்சனையா தான் இருக்கு பாத்துக்கோங்க. என்னவோ சரி வீடியோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகேன்னு சொன்னேன் அப்பா உங்கள்கிட்ட சொல்லும் போது. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. ரொம்ப சிவாய நம. சிவாய நம. நன்றி. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன்.